தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு நிறைவு வெள்ளி விழா சமூக சமத்துவ மாநாடு. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கின்ற பட்டியல் வெளியேற்றம், இந்த மூணையும் கம்பைன் பண்ணி திண்டுக்கல்ல ஆகஸ்ட் 24ஆம் தேதி மாநாடு வச்சிருக்கேன். இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்பில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியில் நான் வந்திருக்கேன். 2026 எலெக்ஷன்ல உங்களோட கூட்டணி நகர்வு தொடருமா? சிறப்பாக இருக்கும். நீ போய் பார்ப்பீங்க. இன்றைய சூழ்நிலையை பொறுத்த மட்டும் அந்த காலகட்டத்தில் தான் கூட்டணியை பற்றி நிர்ணயம் பண்ணுவோம். அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி யாரோடு இணைய வேண்டும், யாரோடு நாம் பயணிக்க வேண்டிய என்ற நிலையை அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவு சொல்லுவோம். அதோடு மட்டும் இல்ல, நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில கூட்டணி வைக்கிறோம் அந்த அணி ஜெயிக்கும், வெற்றி பெறும். பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. ஆனா நேற்று இபிஎஸ் இங்க பேசும்போது கூட்டணி குழு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்லன்னு அவர் பேசியிருக்காரு. இது உங்களோட எல்லாருடைய அரசியல் கட்சிகளும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பது இன்றைக்கு நேற்று சொல்வதல்ல. இது பல ஆண்டுகளாகவே பல கூட்டணி தேவையெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திராவிட கட்சிகள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கூட்டணி வைத்தது இதுவரைக்கும் சரித்திரமும் கிடையாது. கூட்டணி வைத்தால் நல்லது, எல்லாரும் விரும்புகிறோம். இப்போ பனை விவசாயிகளுக்காக நாம் தமிழர் சீமான் வந்து கல்லிறக்கும் போராட்டத்தை பண்றாரு. ஆனால் சில தலைவர்கள் வந்து அது வந்து உணவுப் பொருள் கிடையாது, போதைப் பொருள்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு எப்படி பண்ணாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கல் இறப்பது கல் வந்து ஒரு பெரிய ஒரு சோமபானம் சொல்லப்படுகிற ஒரு பெரிய நல்ல மது. அது மது என்று சொல்வதை விட அது ஒரு நல்ல ஒரு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு பானம். அதனால கல் இறக்கிறதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிக்குது. அது பற்றி தெரியாதவர்கள் புலம்புறாங்க, அதுதான் உண்மை. அதை பற்றி என்னன்னே தெரியாதவங்க கல் இறக்கிறதுனால எவ்வளவு வாழ்வாதார பிரச்சனை, எவ்வளவு மக்களுடைய மேன்மை அடைவாங்க, அந்த கல்லுனால் உடம்புக்கு எவ்வளவு நல்லது என்பது கூட சிலவங்களுக்கு முட்டாள்தனமா பேசுனாங்க. அது தவறு என்று சொல்றேன். நன்றி.